ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜாஸ் ட்ராவலிங். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அருமையான மாலை பொழுது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இருட்டாக போகுது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான இடம், சென்னைன்னு சொன்னாலே ஞாபகம் வரக்கூடிய இடம் தான் மெரினா பீச். அங்கே வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து நீலக்குடி, அதாவது ப்ளூ ஃப்ளாக் பீச், அதோட விளாக் வந்து பார்த்துருந்தோம். சென்னை விளாக் பார்ட் 1. இது வந்து சென்னை விளாக் பார்ட் 2. நம்ம வந்திருக்கிறது மெரினா பீச். ஸோ வாங்க, இந்த பீச்சில் நம்மளால் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க. நம்ம மெரினா நம்ம பொறுப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி குப்பைகள் போடுற இடத்த பற்றி நம்ம அங்கே பார்த்தோம், ப்ளூ ஃப்ளாக் பீச்சில். அதே மாதிரி இங்கேயும் வந்து இது நான் முன்னாடி வந்தப்போ இல்லை, இப்போ அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி ஒன் ஆஃப் த ஹேவ்சம் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம அதாவது குப்பைகளாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக பீச் கரைக்கு பக்கத்தில் இருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஆபத்தான பகுதி, குளிப்பதற்கு தடை. ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? மெரினா பீச் தாங்க. அங்கே பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த அலைகளோட சத்தத்தை கேட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும். இங்கே கொஞ்சம் அலைகள் வந்து சீற்றமாக தான் இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம லாஸ்ட்டாக போன பீச்சில் வந்து அந்த அளவுக்கு அலைகள் சீற்றம் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சீற்றம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதனால் கரையில் இறங்க போகிறதே இல்லை. சரி, ஓகே, அப்படியே ஒரு வியூ நம்ம எப்போயும் காட்டுவோம்ல, அதே மாதிரி இந்த மெரினா பீச்சை ஒரு வியூ அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த அருமையான மலை பொழுதில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த வியூவை பார்த்துருவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட அழகு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு அருமையான மழை பொழுதில் அந்த சூரியனோட அழகு வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து ஒன்று பகலில் காலையிலையோ விடியும் போது அல்ல வந்து இது மாதிரி சூரியன் அஸ்தமாகும் போது வரும்னு சொன்னோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு காலையில் வர டைம் இல்லை, அதனால் ஈவினிங் வந்திருக்கேன். ஸோ இந்த இயற்கையை பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ வந்து கடலோட ஓரத்தில் அந்த கரையில் அந்த அலையோடு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அந்த அலையை பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆக போகுது, 5:51. சென்னை மெரினா பீச்சில் ஒரு படகில் இப்போ நம்ம வந்து உட்கார போகிறோம். இந்த படகில் உட்காந்துட்டு நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம சொன்ன அந்த ஒரு படகுல வந்து உட்காந்துருக்கோம், அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பீச் வந்து நிறைய தடவை விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ சென்னைன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரதில் ஒன்று இந்த மெரினா பீச்சு தான். அந்த மெரினா பீச்சை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே பாருங்கள், அந்த அருமையான ஒரு மாலை பொழுதில் கடலோரம் உட்காந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறதுல ஒரு ஆனந்தம். அங்கே பாருங்கள், படகுகள்லாம் அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கனாலே சூப்பராக அந்த சூரியனோட ஒளி அது அந்த போட்டில் பட்டு அப்படியே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ஒரு தருணம் வேறு லெவலில் இருக்குது. அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது, அதில் உள்ளே போகலாமா என்னன்னு தெரியல, அது ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் கடலுக்கு அந்த சைடில் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஜனங்க நிறையா இருப்பாங்க, அங்கே நிறைய கடை இருக்கும். அதே இடத்துல அங்கே தான் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது.
அங்கே பாருங்கள், படகுல வந்து ஒரு 3 பேர் போயிட்டுருக்காங்க. அதை நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். வேறு லெவல். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்கே நிறைய பார்க்கலாம். கடல் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும். மீன் பிடிக்கிறது அதெல்லாமே நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து பீச்சிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து நடக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து இந்த ஹேண்டிகேப்டுக்கு போட்டாங்கல்ல, அவங்க அந்த வேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அங்கேருந்து இந்த வரைக்கும் எண்டு வருது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த இதை கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. நம்ம வந்து இங்கே கன் வாங்கியிருக்கோம். இந்த கன்னை வச்சு அந்த சைடில் இருக்கிற பலூனை சுட போகிறோம். எத்தனை சுடுறோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் என்கிட்ட பார்க்க போகிறீங்க. விளாடுவோமா? ஓகே, எத்தனை சொல்லணுங்க? 10 சுடணும்னு சொல்கிறாங்க. பாப்பா எவ்வளோ சுட முடியுதுன்னு. லோடா இல்லையா? ஒன்று சுட்டம் வந்தீங்களா? அடுத்து வேறு ஒன்று குறி வைப்போமா? 2 3 4. எப்படி குறி வைக்கணும்னு பார்க்குறீங்களா? கேருங்க, இப்படி வச்சு கரெக்டாக அந்த பலூனை பார்த்து இப்படி அடிச்சிட்டுங்க. எத்தனை அடிச்சிருங்க? 5 அடிச்சிட்டேன். 6. பரவாயில்லைங்க, ஒத்த கையிலேயே நம்ம வந்து குறி வைக்கிறோம். 7. ஒன்று மட்டும் விட்டுட்டேண்ணா. அப்போ 8. அது கணக்கு 8. 2 இருக்குது. 9. இங்கே ஒன்று மிஸ்ஸு. ஓகே, 10 முடிஞ்சில்ல? 10 முடிஞ்சிருக்கு. இது போனஸா? நமக்கு ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக சுட்டே ஆகணும். கடைசி ஒன்று சுட்டுறோமா? சுட்டாச்சு. ரொம்ப நன்றிங்க. ஸோ வேறு லெவலில் இந்த கேம் இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து இது வந்து 10 இது போட்டு கொடுக்குறாங்க. நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேவா? அதுக்கு வந்து 50 ருபீஸ் நம்ம ஜிபே பண்ணிவிட்டு அடுத்தது போகலாம். ஓகே, பாய். ஹாய். இப்போ நம்ம வந்து ஒரு கேம் விளாண்டுட்டோம். அடுத்து வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுல ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா, கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த ஒரு கடையில் சோளக்கருது, அதை வந்து நெருப்பில் போட்டு வாட்டி கொடுப்பாங்க. அப்படியே அந்த ஸ்டீமில் அது அப்படியே பொரியும். அதுக்கு லைட்டாக அந்த பொடி, அப்புறம் வந்து லெமன் போட்டு அதை அப்படியே சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி செய்கிறாங்கங்கிறதையும் காட்ட போகிறேன். பார்க்கலாம். அங்கே பாருங்க, அந்த பொரியெல்லாம் அப்படியே பறக்குது. நம்ம கேமரா வேறு நெருப்புக்கிட்ட கொண்டு போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் என்ன பீச்சில் வந்து சாப்பிடாமல் போனால் அது நல்லாவே இருக்காது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எப்படியே பாருங்களேன், சூப்பராக சுற்றி அதை கறிக்கி வேறு லெவலில் வந்து அந்த பொடி அதெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வேறு லெவலுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீச்சில் எல்லா பக்கம் ஒரே மண்ணாக இருக்கும். ஸோ அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், இதில் நடந்தோம்னா அந்த மண்ணிலேருந்து தப்பிச்சிடலாம். பாருங்கள், ஈவினிங் லுக் எப்படி இருக்குது. ஸோ அப்படியே நைட் ஆகிட்டுருக்கு. லுக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுற்றி பாருங்கள். ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். வரிசையாக ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும் போல் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த சோளக்கருது சாப்பிட்டோம்ல, அதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியோ அல்ல ஜூஸோ குடிக்கணும். அதை குடிச்சிட்டு ஒன் மோர் ஃபுட்டு வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். அப்புறம் இந்த ஷாப்பிங் போகிற இடத்துலாம் ஒரு விசிட் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ 2 வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்குது.
ஈவினிங் வியூ அட் மெரினா. இங்கேயே வந்து எல்லா பக்கமும் வண்டியெலாம் நிறுத்தி வச்சுக்குவாங்க. அதை சுற்றி எல்லாம் கடை தான். ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நம்ம வந்து சென்னை மெரினா பீச்சில் நைட் விலாக், அதாவது ஈவினிங் ப்ளஸ் நைட் விலாகில் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகலில் எப்படி ப்ளூ ஃப்ளாக் பீச் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சில மரங்கள், சில விளையாடுறதுக்கான அந்த கேம்ஸ் இது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நைட் வியூவிலையும் பக்காவாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதில் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இது என்ன பர்பஸ்ன்னு எனக்கு தெரில. பட் முடியாதவங்க, அதாவது ஹேண்டிகேப்ட் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடமெல்லாம் அதில் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இங்கே வருங்க, இந்த மாதிரி புதுசாக எனக்கு பிடிச்சிருக்கிறது இந்த மரம் தான். கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மரம் மாதிரி வச்சு அதை கீழே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு வந்து லுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னோம். ஜூஸ் குடிக்கிறதுக்காக எந்த ஒரு கடையும் இன்னும் கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நடந்து போயிட்டு அந்த விளையாடுற இடத்த ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் வேறு ஒரு கடை பிடிச்சிருக்கேன், ட்ரை பண்ணுவோம். ஸோ மெரினா பீச் வந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரிப் போகிறது வந்து ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு 50 ரூபாய்ங்களா, 100 ரூபா 100, அடல்ட்னா 200. ஏறினாங்க ஏறி உட்காந்தோம் அப்படின்னா அப்படியே ட்ரிப் மாதிரி ஒரு இடத்த அப்படியே ரவுண்டு போய்ட்டு இந்த வடிவேல் போய்ட்டு வருவார்ல காமெடியில், அது மாதிரி போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். நம்மளை அப்போ வர சொன்னாங்க, நமக்கு கொஞ்சம் பயம், அதனால நம்ம போகல. அது பாருங்க எப்படி அமைதியாக நிற்கிது. நம்மளும் தொட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் செய்யலை. வேறு அந்த குழந்தை கூட தொட்டு பார்க்குது. அக்பர் பாஷா, சரிங்களா? நான் ஹார்ஸ் ரைடர். மெரினா பீச்சில் தான் குதிரை ஓட்டின்னு இருக்கேன். உங்களுக்கு ஆசைப்பட்டால் குழந்தைங்க ஆசைப்படுவாங்க குதிரையில் உட்கார வைக்கிறதுக்கு. பெரியவங்களும் உட்காரலாம், நம்பி உட்காரலாம் இந்த குதிரையில், சரிங்களா? என் குதிரை பேர் வந்து சௌ, ஓகேங்களா? நல்ல குதிரை தான், எந்த கடி உத பழக்கம் எதுவுமே கிடையாது. நம்பி உட்காரலாம். நீங்கள் எது வேணாலும் தனியாக கூட ரைட் பண்ணிட்டு வரலாம். பண்ணிட்டு வந்து கூட நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் பயப்படுறாங்க, அதெல்லாம் கிடையாது, பயம்லாம் கிடையாது. குதிரையில் உட்காந்தா பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வாழ்த்துக்கள். ஸோ மெரினா பீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு சின்ன பார்க் பேக் சைடில் இருக்குது. ஸோ அதில் வந்து பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் வந்து விளாட்லாம். அங்கே பாருங்கள் சர்க்கஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம பழைய அந்த நாள் ஞாபகம் வருது. இங்கே பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ஜோனாமா. நம்ம ஏதாவது புக்கு கொண்டு வந்திருக்கோம், இல்லை ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க வரோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த மெரினா பீச் வந்தபோது இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா உட்காந்து மட்டும் காட்டுறேன். ஸோ அதை அப்படியே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த படிக்கிற ஜோனில் உட்காந்துருக்கோம். வேறு லெவலில் இருக்க இடம். இதில் உட்காந்திங்க அப்படின்னா சைலண்ட்டாக உட்காந்து படிக்கலாம். நீங்கள் விடிய காலையில் வந்தாலும் சரி, இல்லை ஈவினிங்கில் வந்தாலும் சரி, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி, புக் எடுத்து வந்து அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து சூப்பராக படிக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த உட்கார சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக மூங்கிலில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் உட்கார மாதிரி இருக்கா. இதில் நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா சூப்பராக படிக்கலாம். ஃபுல்லாக சுற்றியே இருக்குது. நம்ம இந்த மேலே இந்த கொடையை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? கரெக்ட், அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பார்த்தோம்ல அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெரினா பீச்சில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு இடத்துல வந்து உட்கார போகிறோம். ஸ்டெப்பில் அதில் உட்காந்துட்டு ஒரு வியூ காட்ட போகிறேன். அந்த வியூ எப்படி இருக்குங்கிறத அப்படியே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வியூ. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலேயே அந்த நிலாவும் தெரியுது பாருங்கள், வேறு லெவல்.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மெரினா பீச் வந்ததுக்கு இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் நிறையா பார்த்ததில் எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த சவ் குதிரையை மீட் பண்ணது, அப்புறம் அந்த புதுசாக இருக்கிற அந்த பார்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈவினிங்கில் அந்த வெளிச்சத்தில் நம்மளோட வியூவு, அந்த கடலோட அந்த ஆர்ப்பரிப்பான அந்த ஒரு அலைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டதில் அந்த சோளக்கருது, அப்புறம் அந்த கன்னை வச்சு நம்ம ஒரே கையிலேயே ஷூட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வேறு லெவலுன்றது. இன்னும் அப்கமிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும், இல்லைனா நைட் டின்னர் ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இல்லைனா ரெண்டையுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த கடை பேர் என்னண்ணே? கடை பேர் என்னண்ணே? புரியல எனக்கு. அமுதா கூல் பாரா? ஓகே. ஸோ அமுதா கூல் பார் அப்படின்னு மெரினா பீச்சில் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து லெமன் சோடா, ஸ்வீட் சால்ட் மிக்சிங் எப்போவுமே நம்ம ஃபேவரட் அதுதான். அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேனாரு. எவ்வளோண்ணே ஒன்று? 30 ரூபா. பரவாயில்ல, 30 ரூபாய்க்கு பெருசாக கொடுக்குறாண்ணே. 30 ருபீஸ் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. அதான் பீச் சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி கொண்டு வரணும், இல்லை அப்படின்னா அந்த ஒரு சோடாவோ ஜூஸோ ஒன்று குடிச்சுக்கணும், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா டயர்டாகிடும். தேங்க்ஸ். ஸோ ஒரு டம்ளர் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 1.5 கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 30 ரூபாய்க்கு ஒர்த்து. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் நிற்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மெரினா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து மெரினா பீச் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனலாக டின்னர் சாப்பிட வந்துட்டோம். A1 ஃபாஸ்ட் ஃபுட் வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கடையில் நம்ம வந்து டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சிக்கன் ரைஸ். வேறு லெவலில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க சாப்பிடுவோம். அந்த கடலில் நம்ம வந்து அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வந்தோம் இல்லையா, ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி கடலோர கடைங்க இருக்கிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோ இல்லை ஏதோ ஒன்று பழசாக இருக்கும். சில இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் அந்த கடையில் சொன்னேன். பட் வேறு லெவலுங்க, ரியலி ஒர்த்து, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், இந்த சிக்கனு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த எக்கு எல்லாமே பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம வந்து மெரினா பீச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ஈவினிங் அண்ட் நைட் vlog-ஆ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். திருப்தியோடு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து vlog பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் நீங்கள் வந்து கமெண்டில் கொடுங்க. வா
இந்த லெமன் சோடாவையும் இந்த ரைஸையும் சேர்த்து சாப்பிட்றோம்னா வேறு லெவலில் இருக்கும். கடையை நோட் பண்ணிங்க, A1 ஃபாஸ்ட் ஃபுட். பாடா ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டாச்சு. ரியலி ஒர்த்து, வேறு லெவலில் இருந்தது. இதோட காஸ்ட் வந்து 110 ருபீஸ் தான். நான் சொன்னது அதுதான். அதோட இந்த எக்கு அப்புறம் அதில் இருக்கிற அந்த சிக்கன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருந்துச்சு, நல்லா வெந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பைசி ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது ஃபீல் குட்டாக இருந்தது. ரியலி ஒர்த்து. நான் இந்த மாதிரி பீச் ஓரங்களில் நிறையா கடையில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் எப்போவுமே பிடிச்சது கிடையாது. ஒன்று புளிப்பாக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று பழசாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. வேறு லெவலுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னை மெரினா பீச் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையில் A1 ஃபாஸ்ட் ஃபுட். அது மாதிரி தான் உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட தான் சாப்பிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதான் வந்து மெரினா பீச்சோட நைட் விலாக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது நம்ம சேனல் ராஜாஸ் ட்ராவலிங். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ என் கூட ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன விளாக் பண்ணணும், இன்னும் என்னென்ன நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ராஜாஸ் ட்ராவலிங் அப்படிங்கிற இந்த சேனல் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணின இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணாத இடமா இருந்தாலும் சரி, ஒரு புதிய பரிமாணத்தில் என்னுடைய வியூவில் காட்ட போகிறேன், காட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் காட்டவும் போகிறேன். ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை, இந்த மெரினா பீச் நைட் விலாக் அப்படிங்கிற இந்த விலாகை இதோடு நம்ம வந்து முடிச்சுக்குவோம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. மகிழ்ச்சி.